முன்பெல்லாம் ஒரு நடிகரின் செல்வாக்கு என்பது அவர்களுடைய ரசிகர்கள் திரையரங்கிற்கு கூடுவதை வைத்து நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் இப்போது நிலைமையை வேற. சமூக வலைதளங்களில் எந்த ஹீரோ வெற்றி பெற வேண்டும், எந்த ஹீரோ டம்மியாக்கப்பட வேண்டும் என்பதை முடிவு செய்கிறது. ஒரு படம் வெற்றி படமா அல்லது தோல்வி படமா என்பதை வீட்டில் இருந்தபடியே 2-3 ட்விட்டர் பதிவுகள் மூலம் செய்துவிடுகிறார்கள். ஒரு சில பிரபலங்கள் மனம் திறந்து கொடுக்கும் பேட்டிகளின் மூலம்தான் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு புரிகிறது. அந்த வரிசையில் சமீப காலமாக சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தயாரிப்பாளர் கே.பி. ராஜன் பேசி வருகிறார். அவர் சமீபத்தில் கொடுத்திருந்த பேட்டியில் சூர்யா பற்றி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அஜித் மற்றும் விஜய்க்கு பிறகு சூர்யாதான் என்று பின்பம் தமிழ் சினிமாவில் இருக்கிறது. ஆனால் கே.பி. ராஜன் விஜய்க்கு இருக்கும் ரசிகர்களின் 25% பேர் கூட சூர்யாவுக்கு கிடையாது என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் விஜய் மாதிரி சூர்யா அரசியலுக்கு வந்தால் கண்டிப்பாக அவரால் வெற்றி பெற முடியாது. பாக்யராஜ், சரத்குமார், டி. ராஜேந்திரன் போன்றவர்கள் அரசியலுக்கு வந்த கதைதான் சூர்யாவுக்கும் நடக்கும் என தெள்ளத் தெளிவாக பேசியிருக்கிறார். தமிழ் சினிமா தரவுப்படி நடிகர் சூர்யாவுக்கு சமீபத்திய தியேட்டர் ரிலீஸ் வெற்றி படங்கள் எதுவும் கிடையாது என்பதுதான் உண்மை. சூரரை போற்று மற்றும் ஜெய்பீம் போன்ற படங்கள் OTT தளத்தில் ரிலீஸ் ஆகி வெற்றி பெற்றவை. இப்போது முழுக்க நம்பியிருக்கும் கங்குவா படத்தை தான் சூர்யா ஒரு மாதிரியான சர்க்கிள்களை சந்தித்து கொண்டிருக்கும். இது போன்ற சூழ்நிலையில் புறநானூறு படம் மற்றும் ரிலீஸ் ஆனால் அவருடைய ரேஞ்ச் பெரும் அளவில் இருக்கும். இந்தி திணிப்பு பிரச்சனை சமீப காலமாக அதிக அளவில் பேசப்பட்டு வருகிறது. இதை மையப்படுத்தி எடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் படம்தான் புறநானூறு. ஆனால் சூர்யா பாலிவுட்டில் நடிக்க வேண்டும் என்று ஆசை திடீரென ஏற்பட்டு விட்டது. இதனால் இந்த புறநானூறு படத்தை இந்தி எதிர்ப்பு வசனங்களை வருவதை எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று அவர் இயக்குனர் சுதா கொங்காராவ் இடத்தில் வலியுறுத்தி கொண்டு வருகிறார். இதனால் இவர்கள் 2 பேருக்கும் இந்த படத்தின் மூலம் ஒரு விதமான கசகசப்பும் இருக்கிறது. உண்மையை சொல்லப்போனால் இன்னும் சில நாட்களில் புறநானூறு படத்திலிருந்து சூர்யா விலகக்கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பாலாவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் சூர்யா வணங்கான் படத்தில் இருந்து விலகிவிட்டார். தற்போது அருண் விஜய் நடிப்பில் இந்த படம் மிகவும் சிறப்பாக வந்திருப்பதாக தெரிகிறது. பாலா மீண்டும் தன்னை சிறந்த இயக்குனர் என இந்த படத்தின் மூலம் நிரூபிக்க இருக்கிறார். இந்த வாய்ப்பையும் சூர்யா இழந்திருக்கிறார். சமீப காலமாக சூர்யாவுக்கு நேரம் சரியில்லை என்றுதான் சொல்ல வேண்டும்.